பழிவாங்கிய கோழி. பண்டைய தமிழகத்தில் வழிநாதபுரம் என்ற ஊரில் கேசவன் என்ற செல்வந்தர் வசித்தான். அவன் மிகவும் வஞ்சகமானவன். மற்றவர்களின் சொத்துக்களை மோசடியாக அபகரித்து தன் செல்வத்தை பெருக்கிக் கொண்டான். அதே ஊரில் ராமசாமி என்ற நேர்மையான வழக்கறிஞர் இருந்தார். அவருக்கு நீதியில் மிகுந்த நம்பிக்கை. ஏழைகளுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவார். ஒரு நாள் ராமசாமியின் நிலத்தை அபகரிக்க கேசவன் ஒரு சூழ்ச்சி செய்தான். இந்த நிலம் அரசாங்கத்திற்கு சொந்தமானது என்று போலி ஆவணங்களை தயாரித்து நிலத்தை கைப்பற்றினான். ராமசாமி நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கேசவன் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து வழக்கை வென்றுவிட்டான். தன் அன்பான நிலத்தை இழந்துவிட்ட ராமசாமி மனமுடைந்தார். ராமசாமிக்கு ஒரு அழகிய கோழி இருந்தது. அவர் அதனை மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வந்தார். அந்த கோழி வீட்டில் எப்போதும் சுதந்திரமாக நடமாடும். ஒருநாள் கேசவன் தனது தோட்டத்தில் இருந்தபோது ராமசாமியின் கோழி அங்கு சென்று உணவு தேடியது. கேசவன் கோபமடைந்து, இந்த ஆள் என்னிடம் நிலத்தை இழந்துவிட்டாலும் இப்போது கோழியை அனுப்பி என்னை எரிச்சலடைய செய்கிறானா என்று நினைத்து கோழியை பிடித்து கொன்று சாப்பிட்டு விட்டான். இந்த செய்தி ராமசாமியின் காதுக்குச் சென்றது. அவர் உடனே நீதிமன்றத்தில் புதிய வழக்கை தொடர்ந்தார். வழக்கறிஞராக இருந்த ராமசாமி மிகவும் புத்திசாலியானவர். நீதிமன்றத்தில் ராமசாமி கூறியது, மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, இந்த கோழி சாதாரண கோழி இல்லை. இது என் வீட்டில் வளர்ந்த சிறப்பு கோழி. இது என் வீட்டில் இருந்த உணவுகளை மட்டுமே உண்டது. அதனால் இது முற்றிலும் என் சொத்து. ஆனால் கேசவன் அதை கொன்று சாப்பிட்டு விட்டான். எனவே என் சொத்தை களவாடி அதை உண்டவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம்? அதற்கு நீதிபதி சிந்தித்து, அரச சொத்தை திருடினால் என்ன தண்டனை வழங்கப்படும் என்று கேட்டார். உடனே ஒரு அதிகாரி, அரச சொத்தை களவாடினால் குறைந்தது 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றார். அதை கேட்டதும் ராமசாமி ஒரு பயங்கரமான திருப்பம் கொடுத்தான். அவன் சிரித்தபடி, அரசே, என் கோழி எங்கு வளர்ந்தது தெரியுமா? நான் இழந்த நிலத்தில்தான். எனவே அந்த நிலத்திலும் கோழியிலும் எனக்கே உரிமை இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நீதிமன்றத்தை அதிர்ச்சி அடைய செய்தன. நீதிபதி சற்று நேரம் சிந்தித்தார். பிறகு அவர் ஒரு அதிர்ச்சி அறிவிப்பு செய்தார். கேசவனே, நீதிமன்ற ஆவணங்களின்படி நீ கைப்பற்றிய நிலம் அரசாங்கத்திற்கு சொந்தமானது அல்லவா? கேசவன் திகிலுடன் தலையசைத்தான். அப்படி இருந்தால் அதில் வளர்ந்த கோழியும் அரசாங்க சொத்தே. எனவே அரச சொத்தை திருடி சாப்பிட்டதற்காக உனக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. விசாரணையில் கேசவனின் போலி ஆவணங்கள் அம்பலமானது. நிலம் உண்மையில் ராமசாமிக்கே சொந்தமானது என்று நிரூபிக்கப்பட்டது. நீதிபதி ஒரு இறுதி தீர்ப்பு வழங்கினார். இந்த நிலம் உண்மையில் ராமசாமிக்கே சொந்தமானது. ஆனால் நீயே இந்த நிலம் அரசாங்கத்திற்கு சொந்தமானது என்று நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறாய். எனவே அதில் வளர்ந்த கோழியும் அரச சொத்தே. அரச சொத்தை திருடி சாப்பிட்டதற்காக நீ சிறையில் அடைக்கப்படுகிறாய். கேசவன் நீதிமன்றத்திலேயே மயங்கி விழுந்தான். கதையின் நெறி: பொய்களை அடுக்கிக் கொண்டு ஒருவர் வெற்றி பெறலாம். ஆனால் உண்மை ஒரு நாள் அவரையே வீழ்த்திவிடும். நீதி எப்போதும் தன் வழியை கண்டுபிடிக்கும்.